பசிச்சாதான் சாப்பிடணும். பசிக்கலையா பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. இரவு முடிஞ்ச அளவுக்கு வயிற்ற காய போட்டு பழகுங்க. பசிச்சாதான் சாப்பிடணும். பசிக்கலையா பசி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் எவ்வளோ நேரம் இடைவெளி இருக்குன்னா, இப்போ எல்லோரும் 4 மணி நேரம் சொல்கிறாங்க. சராசரியாக 4 மணி நேரம் 6 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். நம்மளுடைய பண்டைய உணவு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த பழக்கத்தை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு காலை போஜனம் வந்து நல்லா ராஜபோஜனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மதிய போஜனம் வந்து ஒரு மந்திரி மாதிரி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இரவு வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, காலையில் நல்ல ஃபுல் மீல்ஸ் டயட் நல்ல ஒரு ப்ராப்பர் அறுசுவை உணவு பேலன்ஸ்டு டயட்னு சொல்லக்கூடிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரியன் இருப்பார். சூரியனோட உஷ்ணத்தை எதோட கம்பேர் பண்ணலாம்னா, நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பசி வயிறு எரியுதுரா, பசி கொள்ளுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்தளவுக்கு வயிற்றுக்கு பசி இருக்கும். நம்ம உணவை போட்டால் அது செமிச்சிடும், நல்ல செரிமானம் பண்ணும். மதியமும் அதே மாதிரி, அதாவது காலை உணவு முடிஞ்ச ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த பசி நல்லா உணர்ந்து அடுத்த உணவுக்கு போகணும். ஸோ மதிய உணவு சாப்பிட்றோம். அடுத்தது இரவு முடிஞ்ச அளவுக்கு வயிற்ற காய போட்டு பழகுங்க. ஒன்று இல்லையா கஞ்சி குடிங்க, இல்லையா பழங்கள் சாப்பிடுங்க. இதோட இரவு உணவை முடித்தோம் அப்படின்னா ஜீரண சக்தி நல்லா நடக்கும். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிப்போம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்தத்தன்மையோ ஒரு ஹெவினஸ், ஒரு கௌரவம்னு சொல்லக்கூடிய அந்த ஹெவினஸோ இதெல்லாம் இல்லாமல் எந்திரிச்சா பிரிஸ்காக இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு எனர்ஜியை நமக்கு அந்த உணவு கொடுக்கும்.